ஸ்ரீ குருப்யோ நமக. ஷீரடி சாய்பாபா சத்சரிதம் பார்ட் 4. சாய்பாபாவின் உத்தரவே தாரக மந்திரம். ஷீரடிக்கு யார் வரவேண்டும், இல்லை யார் ஷீரடியில் இருந்து கிளம்ப வேண்டும் என்பதெல்லாம் சாய்பாபாவின் அனுமதி இருந்தால் மட்டுமே அது நிகழும். இமாம் பாய் என்பவர் சாய்பாபாவின் அடியவராவார். இவர் சாய்பாபாவை தரிசித்த பிறகு தான் ஊருக்கு கிளம்புவதற்கு தயாராகி சாய்பாபாவிடம் விடைபெற சென்றார். ஆனால் சாய்பாபா அவரை அப்போது ஊருக்கு செல்ல வேண்டாம் என்றும் நிலைமை சரியில்லை என்றும் கூறினார். இமாம்பாய் தன் வீட்டிற்கு போகும் அவசரத்திலும் ஆர்வத்திலும் சாய்பாபாவின் வார்த்தையை மீறி புறப்பட்டார். மேலும் அவர் கால்நடையாக செல்லலாம் என்றும் தீர்மானித்தார். சீரடியில் இருந்து 12 மைல் தொலைவு வரை எந்த ஒரு இடையூறும் இன்றி அவர் கடந்தார். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவர் கராலா என்ற நதிக்கரையில் நடந்து சென்றார். அப்போது வானிலை மோசமாக இருந்தபடியால் அங்கிருந்த ஒரு அதிகாரி அவரை மேலும் பயணத்தை தொடர வேண்டாம் என்று எச்சரித்தார். இன்னும் 4 மைல் மட்டுமே எஞ்சி இருப்பதால் அவர் தான் செல்வதாக கூறி சென்றார். அவர் 3 மைல் தொலைவு சென்றதும் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. அப்போது இமாம்பாய் ஆற்றில் இறங்கி சென்று கொண்டிருந்தார். இடியுடன் மழையும் பெய்தது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் கலக்கமுற்ற இமாம்பாய் சாய்நாதரை அழைத்தார். அப்போது வானில் ஒரு மின்னல் கீற்று வந்தது. அந்த ஒளியில் சாய்நாதரை தரிசித்தவர் சாய்பாபாவை பணிந்து வணங்கியபடி அந்த நதியை கடந்து சென்றார். அவர் நதியை கடக்கும் வரையில் தண்ணீர் அவரின் முழங்கால் அளவே இருந்தது. மறுகரைக்கு சென்றதும் அவர் திரும்பி ஆற்றினை நோக்கும்போது அதில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. சாய்பாபாவின் அருளால்தான் தன்னால் ஆற்றினை கடக்க முடிந்தது என்பதை அறிந்து அங்கேயே சாய்பாபாவுக்கு இமாம்பாய் மனதார நன்றி கூறினார். உதி என்பது என்ன? உதியே மருந்து. சாய்நாதரின் திருக்கரங்களால் பக்தர்களுக்கு வழங்கப்படும் உதி மாமருந்தாகும். சாய்பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் விறகு கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருப்பார் சாய்பாபா. அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவரது வழக்கம். தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்திலிருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார். இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்கும் சக்தி வாய்ந்தது. சாய்பாபாவின் பரம பக்தரான ஒருவரது மனைவி குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து திடீரென்று வயிறு பெரியதாகி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார். பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கூறிவிட்டார். அதை கேட்டு அவரது உறவினர்கள் அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயத்தில் சாய்பாபாவின் பக்தரான அந்த பெண்ணின் கணவர், தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு மனதார சாய்பாபாவை பிரார்த்தித்தார். பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் சாய்பாபா அருளால் கிடைக்கப்பெற்ற புனித கயிற்றை கட்டி உப்பிய வயிற்று பகுதியில் சிறிது உதியை தடவினார். கொஞ்சம் உதியை அவரது வாயிலும் இட்டார். இது நடந்த சில நிமிடங்களில் உப்பியிருந்த வயிறு மீண்டும் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது. அந்த பெண் சீராக சுவாசிக்க தொடங்கினாள். சாய்பாபாவின் உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள்.